ஹலோ ஆல். தி ஒன் திங் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒன் திங் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தோட ஆத்தர் பேர் என்னென்னா கேரி கெல்லர். அவர் ஜெய் பாப்பர்சன் அப்படிங்கிறவரோட சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஒன் திங் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எப்போவுமே நம்மளோட ஃபோக்கஸ் இல்லை கான்சன்ட்ரேஷனை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை ஒரு செயலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி we have to go as small as possible. அதாவது எல்லா வேலையையும் ஒரே நேரத்தில் பண்ணாமல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற 2 கருத்தை வலியுறுத்தி தான் இந்த சாப்டரில் ஆத்தர் நமக்கு நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தில் ஒரு உவமையை சொல்லியிருக்காங்க. 2 முயல் ஓடிட்டுருக்கு. 2 முயலும் வேறு வேறு திசையில் ஓடிட்டுருக்கு. இப்போ ஒருத்தர் அந்த 2 முயலையுமே பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா அவங்களால அந்த 2 முயலில் எதையுமே பிடிக்க முடியாது. ஏன்னா அது 2மே வேறு வேறு திசையில் ஓடிட்டுருக்கு. இப்போது நம்ம இதில் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு முயலை ஃபஸ்ட்டு பிடிக்கணுமோ அந்த ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுற முயலை ஃபோக்கஸ் பண்ணி அந்த முயலை மட்டும் துரத்தி பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் அதை பிடிக்க முடியும். இதுதான் இதோட கருத்து. இப்போது ஒரு நாளோட தொடக்கத்தில் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறீங்க, உங்களோட டு டூ லிஸ்ட். உங்கள் டு டூ லிஸ்ட்டில் மேபி உங்களுக்கு ஒரு 10 வேலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 10 வேலையில் நீங்கள் இந்த 10 வேலையுமே இன்றைக்கே நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நீங்கள் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம நிறைய வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். அதற்கு பதிலாக அந்த 10 வேலையில் இன்னைக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை எது, இந்த வேலையை பண்ணலைன்னா எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இம்பேக்டோ இல்லை எனக்கு நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியாது, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வேலையை பண்ணலைன்னா ஏதாவது இம்பேக்ட் இருக்கும். அப்படி முக்கியமான வேலையை மட்டும் தேர்வு செய்யுங்க உங்களோட டு டூ லிஸ்ட்டில். அப்படி நீங்கள் தேர்வு செய்கிற முக்கியமான வேலைகள் ஒரு டாப் ப்ரையாரிட்டியிலேருந்து ஒரு 1 இல்லை 2 வேலையை எடுத்துக்கோங்க. இப்போ மித்த வேலையெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அந்த நாளில் இந்த 2 வேலையை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 வேலையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட ஃபோக்கஸை அந்த வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். ஒரு நாளில் எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிற வேலைகள் நிறைய இருக்கலாம். ஆனால் எதை செஞ்சு முடிக்கணும், உங்களால் செய்ய முடியலாம், ஆனால் அந்த வேலையை அன்றைக்கி கண்டிப்பாக முடிச்சே ஆகணுமா அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த வேலையை மட்டும் பிக் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இப்போ அதே மாதிரி உங்களோட டு டூ லிஸ்ட்டில் நீங்கள் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேறு யாரோ இன்னொருத்தர் அந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டில் இருந்து அந்த வேலையை எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களோட நியூ ப்ரையாரிட்டிஸை ஆட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட டு டூ லிஸ்ட்டில் நீங்கள் எந்த வேலையுமே எலிமினேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு வேலைங்களை ஆட் பண்ணிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா அது உங்களோட லிஸ்ட்டை ரொம்ப லென்த்தியாக ஆக்கிட்டே இருக்கும். உங்கள் லிஸ்ட்டு பெருசாக ஆகிட்டு இருக்கிறப்ப உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ இதனால் உங்களுக்கு என்னென்ன இம்பேக்ட் இருக்கும்னா, நீங்கள் ரொம்ப புவர் டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களோட ஸ்லீப் ப்ராப்பராக இருக்காது, நீங்கள் நிறைய நேரம் வேலை செய்வீங்க ஆனால் நீங்கள் அக்கம்ப்ளீஷ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த ப்ரையாரிட்டைசேஷன் ஃபாலோ பண்ணி அந்த ஒன் திங் அன்னைக்குள்ளே அந்த ஒரு வேலையில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை பண்ணி முடிப்பீங்க.
ஒரு வேலையை அக்கம்ப்ளீஷ் பண்ணி முடிக்கிறப்ப அந்த அக்கம்ப்ளீஷ் பண்ண ஃபீலிங் வந்து உங்களுக்கு அடுத்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை, ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதில் மட்டும் வேலை செய்யுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். தேங்க்யூ.